வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா கட்சியின் ஆவடி குமார் அவர்களும் பத்திரிகையாளர் ஆர் வெங்கடேஷ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். இதற்கு முன்னால முதல் பார்வை அமர்வுக்கு நீங்க வந்திருக்கும் போதே இந்த மாதிரி அறிமுகப்படுத்துவது குறித்து உங்களுடைய கருத்தை சொன்னீங்க. ஆனாலும் எங்களுக்கு இன்னும் அது பற்றிய ஒரு தெளிவு வரல, அல்லது புதிய புதிய பல கேள்விகள் எங்களுக்குள்ள வந்திருக்குங்கிறதுனால அப்படியே தொடர்றேன் அந்த அறிமுகத்தை. கோரிக்கைகளை ஏற்றால்தான் பேச்சு அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பிலிருந்து நேற்று முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்றாரு. அவங்களுடைய முன் நிபந்தனைகளை ஏற்றால்தான் பேச்சுவார்த்தையே தொடங்கும் அப்படின்னு சொல்றாரு. பேச்சுவார்த்தைக்கு எந்த நிபந்தனையும் இல்லை அப்படின்னு வைத்தியலிங்கம் MP இந்த EPS தரப்புல இருந்து சொல்றாரு. ரொம்ப கிளியரா இருக்கு. அவங்க நிபந்தனைகளுக்கு பிறகுதான் பேச்சுவார்த்தைன்னு சொல்லி ஒரு அப்பர் ஹேண்டில் எடுக்கிறாங்க, ஒரு உயர்ந்த மட்டத்துல இருந்து பேசுறாங்க. இவங்க நாங்க எந்த நிபந்தனையும் விதிக்கல, உங்க கூட நாங்க பேசுறோம், எப்படியாவது இருவரும் இணைந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மனநிலையிலிருந்து இவங்க அணுகிறதாக தெரியுது. அப்படி ஒரு சமநிலையற்ற ஒரு சூழல்ல இரண்டு தரப்புகளும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுனாலே அங்க முறையாக சமமாக அனைத்தும் பகிர்ந்து கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக வருது. இந்த நேற்றைய ட்ரெண்டை பார்க்கும்போது ஓபிஎஸ் தரப்பிடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா கட்சி முழுக்க தன்னை ஒப்படைத்துக் கொள்வதை தவிர வேற ஆப்ஷன் இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. நான் இதையே இப்படி யோசிச்சு சொல்றேன். நீங்க ஓபிஎஸ் அவருடைய தரப்புலேருந்து வைக்கக்கூடிய முக்கிய இரண்டு கோரிக்கைகளை முக்கிய இரண்டு நிபந்தனைகளை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது அவர்களுடைய பயத்தின் அடிப்படையிலிருந்து வந்ததாகவே எனக்கு தோணுகிறது. ஓபிஎஸ் தரப்பு கோரிக்கையே அவர்களுடைய பயத்தின் அடிப்படையில தான் தோணுகிறதாக எனக்கு மிக தெளிவாக தெரிகிறது. என்னன்னா, நீங்க முதல்ல அவர் சொன்ன அந்த சசிகலா தரப்பு குடும்பத்தினரை ஒதுக்கி வைக்க வேண்டும் அப்படின்னும் போது இன்னைக்கு ஒரு ஸ்டேஜில் அழகா அங்க தினகரன் அவர்கள் நான் ஒதுங்கி இருக்கிறேன்னு சொன்ன பிற்பாடு கூட இப்போ அவர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை சசிகலாவையும் உட்பட நீங்க விலக்கி நீக்க வேண்டும். அப்புறம் அவர் கட்சி பதவியிலிருந்து அவருக்கு ராஜினாமா பண்ணி வாங்கணும். அதுக்கப்புறம் நீங்க தேர்தல் கமிஷனர் கொடுத்த அஃபிடவிட்டையும் நீங்க திரும்ப பெறணும். இதெல்லாம் நீங்க என்ன தெரிவிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அத்தனையுமே அவர்கள் ஒரு த்ரெட்டாக ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் இருக்கும்பொழுதே நாம் போய் இப்போ EPS அணியோடு பேசுவது என்பதை ஒரு சமமற்றதாக அவர் நினைக்கிறார்கள். அப்போ முதல்ல இந்த ரெண்டு நிபந்தனைகள் மூலமாக அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயத்தை முதல்ல வெளியே காமிச்சிடுறாங்க. ரெண்டு, அதை செய்து கொடுப்பதன் பின்னால் தான் நம்ம உட்காந்து பேச முடியும் அப்படின்னும் போதே ஒண்ணுமே அந்த 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 சமதளத்துக்கு வந்துருவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இயல்பாகவே நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கோரிக்கைகளை கண்டிப்பாக இந்த பக்கம் இருக்கக்கூடிய அம்மா அணியினரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற சந்தேகம் இருக்கிறது. நீங்க பயத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லுங்க, அதாவது விசிலிங் இன் தி டார்க் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. இன்னொரு பக்கம் வேறு சிலர் அதை எப்படி பார்க்கறாங்கன்னா, அதிகாரத்தின் தோளில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மற்றவர்களை கீழ் நோக்கி பார்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நீங்க அதிகாரத்தின் தோல் அப்படிங்கிறது என்னன்றதை நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. பட் ஆனா நீங்க அதிகாரத்தின் தோளில் இருந்தாலும் கூட இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு அடிப்படையில் ஒரு அச்சம் இருக்கிறது என்பதைத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். என்னதான் அதிகாரத்தின் தோளில் அவர்கள் அமர்ந்திருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு இது எதிர்காலத்தில் எந்த விதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தி விட கூடுமோ என்ற ஒரு அச்சம் ஒன்று இருக்கிறது. அதன் காரணமாக முதல்ல அந்த ரெண்டு நிபந்தனைகள் மூலமாக அந்த ஒரு பாதையை செம்மைப்படுத்தி கொண்டு அவர்கள் பயணம் தொடரலாமோ என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு அடிப்படை நிபந்தனைகளோடு பேச்சுவார்த்தை தொடங்குவது என்பது பெருமளவில் கடைசியில் போய் நீங்க ஒரு அதிருப்தியில் தான் முடியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நிபந்தனைகள் அற்று பேசுவது ஒன்று தான் இந்த மாதிரியான ஒரு இணைப்புக்கான முயற்சிக்கான ஒரு பலனாக இருக்க முடியுமே தவிர, ஏனென்றால் இந்த கோரிக்கைகளில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளிலும் எங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வர இருக்கும் சூழல்ல நாங்க எதற்காக இணைப்புக்கு போகணும்? இரட்டையில எங்ககிட்ட வந்துரும், அவங்க நியமித்த பொதுச் செயலாளர் இல்லை என்று தேர்தல் ஆணையம்
எங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பை கொடுத்துரும், அல்லது அவர்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்கு. எதிர்பார்ப்பு, நம்பிக்கை இருக்குது, உறுதியாக அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையிலிருந்து இந்த சமரச முயற்சிகள் அனைத்தையுமே சரணாகதி முயற்சிகளாக சித்தரிக்கிற ஒரு போக்கு இருக்குது. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க சரணாகதியை எதிர்பார்த்தீங்க என்றால் அது எந்த காலகட்டத்திலும் நடக்கவே நடக்காது. நீங்க சம அளவில் கை நீட்டி கை குலுக்குவது ஒன்றுதான் இந்த மாதிரியான ஒரு சமரசங்களுக்கு வந்து இட்டு செல்லுமே தவிர, நீங்கள் மேலிருந்து தோள்பட்டையிலிருந்து நான் வந்து பேசுகிறேன், அதிகாரத்தின் மீதிலிருந்து பேசுகிறேன், அல்லது வந்து ஒரு நம்பிக்கையிலிருந்து நான் பேசுகிறேன் என்று தொடங்குவது என்பது நீங்கள் வந்து எந்த நேரத்திலும் அது சமரசத்துக்கான ஒரு இணைப்புக்கான ஒரு வழியை அதை ஏற்படுத்தி தராது. இப்படி பார்க்குறீங்க? இதை இல்ல, நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு என்னவோ பேசிட்டு இருக்கிறாங்கன்னு தோணுதா, இல்ல தொடர்புடைய விஷயங்களை தான் பேசிட்டு இருக்காங்கன்னு தோணுதா? இல்ல, பேச வேண்டிய சூழல் வந்திருக்குன்னு தோணுது. அதுல வந்து இப்ப நீங்க பார்த்ததுல என்னுடைய பார்வையில நான் வந்து இது எல்லாமே நீங்க சொன்ன அதிகாரத்தின் தோளில் இருக்கின்ற குழந்தையிலிருந்து தொடங்கினத ஒரு புள்ளியா தான் நான் பார்க்கிறேன். என்னன்னா, நீங்க இப்போ பேச சொல்ல அனைத்து இந்திய இன்னொரு தோல், அதிகாரத்தினுடைய இன்னொரு தோல் காலியாக இருக்கு, அங்க இந்த குழந்தையையும் சேர்த்து தூக்கி வச்சுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இவங்களும் முயற்சி செய்யறாங்க. அது அதிகாரம் இன்னொரு தோல் வந்து அது இணையா இருந்ததுன்னா சமபலத்தோட போட்டிட்டு இருக்கோம். அந்த ஒரு அதிகாரம் வந்து மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் இருக்கின்ற காரணத்தால தான் அவங்கள வந்து இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால், நான் வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து இந்த பிரச்சனைகள் தொடங்குறதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தொடர்ந்து இதை விவாதிச்சுட்டு வரேன். நான் எப்போவுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிளவு இருக்கிறதாவோ, அதுவும் இரு சமநிலைப்பட்ட அணிகள் இருப்பதாவோ நான் நினைக்கல, ஏத்துக்கல. முழுக்க கட்சி ஒன்று, சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதுதான் என்னுடைய நிலைப்பாடு மட்டும் இல்லை, அதிமுகவில் இருக்கின்ற தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு பயணித்தவர்களுடைய நிலைப்பாடு. இப்போ நிச்சயமா சொல்றேன், இந்த பிளவு அணிகள் இல்லை, ஆனால் அதை நீங்கள் சொன்ன அதிகாரத்தில் தோளில் உள்ள குழந்தையாக சித்தரித்ததனுடைய விளைவு ஒரு அணியாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதை இன்னும் சொல்ல போனால் நான் குழுன்னு கூட ஏற்றுக்க மாட்டேன், ஒரு கும்பல். இன்றைக்கு அந்த கும்பல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தேர்வை, நியமனத்தை, பொதுக்குழுவால் நியமிக்கப்பட்ட நியமனத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு ஒரு அதை எதிர்ப்பாளர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குழுவா, நீங்க 10 பேர் இருக்கிற இடம் பெரிய இடமா, 124 பேர் இருக்கிற இடம் பெரிய இடமா அப்படின்னு சொல்லி பிப்ரவரி 18க்கு முன்னாடி அமைச்சர் ஜெயக்குமார் கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன், ஜெயக்குமார் இப்படி பேசுறாருங்கிற ரியாக்ஷன் அந்த பக்கத்துல இருந்து எதுவும் வரல. ஏன்னா அப்ப சமரச முயற்சிகள் எதுவும் இல்ல, இப்ப சமரச முயற்சிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்ப ஜெயக்குமார் பேசுவதற்கு எதிராக ரொம்ப தீவிரமான கருத்தை வந்து அவங்க சொல்றாங்க. ஜெயக்குமார் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. நான் அதுதான் சொல்றேன், ஜெயக்குமார் வந்து ஒட்டுமொத்த பிரதிநிதியோ அல்லது பன்னீர்செல்வம் ஒட்டுமொத்த ஒரு அணியினுடைய தலைவரோ இல்லைன்றதுதான் என்னுடைய நிலைப்பாடு. என்னன்னா, இன்றைக்கு பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனைகள் பலரால் எழுப்பப்பட்டிருக்கிறது, பல கோணங்களில் எழுப்பப்பட்டிருக்கிறது, பல நோக்கங்களுக்காக. உங்களுடைய தரப்புல யாரையும் வந்து இவர்களுடைய தலைமையின் கீழே தான் நாங்க இருக்கிறோம்னு நீங்க இன்றைக்கு தேதியில சொல்றதுக்கு தயாராக இல்ல. ஆனா அவங்க சைடுல இருக்கிறவங்க ஓபிஎஸ் தலைமையில தான் நாங்க இருக்கிறோம், ஓபிஎஸ் தான் எங்களுடைய முகம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. இல்ல, அதுதான் நீங்க ஆரம்பத்தில் சொன்ன அதிகாரத்தின் குழந்தையாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். அதை நம்பி இன்றைக்கு அவர் மற்றவர்கள் எந்த அதிகாரத்தின் பின்னணியில் அவர் சித்தரிக்கப்பட்டாரோ அந்த அதிகாரத்தினுடைய விளைவாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு அணியே இல்லை. இன்னும் சொல்ல போனால், அந்த வழக்கை தொடுத்தது முதல்ல பொதுச் செயலாளர் தேர்தலை வந்து ஏற்றுக்காம இது தவறுன்னு சொல்லி முறையிட்டது சசிகலா புஷ்பா. அப்போ சசிகலா புஷ்பாவும் அந்த அணியில் இருக்காங்களா? அடுத்து கேசி பழனிசாமி. ஆனால் இன்றைக்கு இந்த பிரச்சனை எடுப்புற அத்தனை பேரும் கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்கள்
நியமிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள், நியமித்தவர்கள் நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். அவங்க தான் நியமிச்சாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க தான் நியமிச்சாங்க, அவங்கள தான் பதவி ஏத்துக்க வச்சாங்க, அவங்க காலில் தான் போய் விழுந்து நீங்க தான் கட்சியை காப்பாற்ற முடியும்னு உறுதிப்படுத்துறாங்க. எல்லாம் எங்களுக்கு நான் முடிச்சிடுறேன். நீங்க முடிக்கிறதுக்கு முன்னாலேயே எங்களுக்கு எக்கச்சக்கமான சந்தேகம் வருது. என்ன பிரச்சனைன்னா, அவங்கள பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட அவங்கள தேர்ந்தெடுக்க போறாங்கங்கிறது அவங்கள ஆதரிக்கிற உங்களுக்கும் தெரியல, இன்னைக்கு எதிர்க்கிறவங்களுக்கும் தெரியல. எல்லாமே வந்து ரகசியமாக நடந்து முடிந்தது போல இப்போது சொல்லப்படுகிறது. அன்னைக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அன்றைக்கு சசிகலாவை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க போகிறோம் என்பது நாங்கள் தெரியாமலே போனோம். எங்களிடம் கையெழுத்து வாங்கப்பட்டது, அந்த கையெழுத்து வந்து இதற்காகத்தான் வாங்கினாங்கன்னு தெரியாது. நாங்க மினிட்ஸ் புக்ல கையெழுத்து போடுற மாதிரி போட்டோன்னு சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் வந்து எந்த விதமான நியாயம்? இப்படி சொல்வதை எப்படி அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள்? சட்டத்துல சாதாரண ஒரு விஷயத்துல ignorance of law is not an excuse அப்படின்னு சொல்லி, சட்டம் தெரியல, அப்படி தப்புன்னே எங்களுக்கு தெரியாது, சட்டப்படி தப்புன்னே தெரியாதுன்னு யாராவது நீதிமன்றத்துல ப்ளீட் பண்ணுனா அது வந்து கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளப்படாது. அவர்கள் செய்த தப்புக்கு தண்டனை அப்படிங்கிறத உறுதி செய்துட்டு இருக்கிற ஒரு சமூகத்துல நாங்க தெரியாம கையெழுத்து போட்டோம் எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றோம். நான் தெரியாம சொன்னது இவங்களா ஒரு முடிவெடுத்து அதை வந்து எதிர்ப்பவர்கள் இவங்களா முடிவெடுத்தாங்க. அப்போ நாங்க கூட அதை வலியுறுத்தல, அவங்க தான் எங்க மீது அந்த கருத்தை உருவாக்குனாங்க, நாங்க அதை ஏத்துக்கிட்டோம். அதை வந்து எங்களுக்கு தெரியாது, அதுக்கு எங்க சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற பொருள்ல நான் சொல்ல வரல. ஆக அன்றைக்கு முன்னிலைப்படுத்தி அதை உறுதிப்படுத்தி அவர்களை அந்த இன்னும் சொல்ல போனா அவர்கள் மறுத்த சூழ்நிலையில் கூட அதை ஏற்றுக்கொள்ள வைத்தது நீங்கள். ஒரு தவறான வழிகாட்டுதலை உங்களை போன்ற கேடர்ஸுக்கு கொடுத்தது அவங்க தானே செஞ்சது. அப்போ நீங்க திட்டமிட்ட இந்த கட்சியை சீர்குலைக்கணும். சசிகலாவை பொதுச் செயலாளராக தேர்வு செய்தது, சசிகலாவை சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்தது, இது எல்லாமே ஓபிஎஸ் அவைத்தலைவர் மதுசூதனன் எல்லாரும் உங்களை தவறாக வழிகாட்டிய சொல்றீங்க. இல்ல, நான் சொல்ல வர்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் பதவியை பத்தி நான் பேசல. நான் பேசுறது பொதுச் செயலாளர் பதவி. பொதுச் செயலாளர் தேர்வு சரியாக இருந்ததுன்னா இந்த எந்த பிரச்சனையும் இல்லையே. பொதுச் செயலாளர் தேர்வை செய்தது யார்? அந்த தேர்வில் குறைபாடு இருந்தால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார்? அவங்க வந்து நான் தான் பொதுச் செயலாளர் ஆக போறேன்னு சொல்லி எங்க சொன்னதா இது வரைக்கும் எந்த ஊடகமும் காட்ட முடியாது. ஆனால் ஒருத்தர் வந்து வேண்டாம் என்று சொன்னவரை இவர்கள் போய் வற்புறுத்தி கொண்டு வந்து உட்கார வைத்து விட்டு அதற்கு பிறகு அவங்க மேல இன்னைக்கு குறை சொல்றதெல்லாம் வந்து என்ன நோக்கம்? ஆக அவர்களுடைய திட்டமிட்ட சதி. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேரடியாக சொல்றது, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இதில் பின்னணியில் இருக்கிறது என்ற ஒரு தோற்றம் வந்திருக்கிறது. அதில் சில உண்மைகளும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஏன்னா அவங்களுடைய பேச்சு. ஆனால் நான் கருதுறது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அவங்களுடைய பேச்சு அப்படின்னு சொல்றீங்க. அனைத்து இந்திய லெவல்ல இருக்கக்கூடிய, அனைத்து இந்திய மட்டத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் யாரும் இந்த விஷயத்துல எந்த வார்த்தையும் பேசியதாக எனக்கு தெரியல. இல்ல, அதுதான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பேசக்கூடிய பேச்ச அவர்களுக்கு, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்திலையும் வேறு சில டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய அளவிலான ஜனநாயக அமைப்புகள்லையும் செல்வாக்கு இருக்கிறதாக நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வியும் இல்ல. நீங்க சொல்றதுல வந்து உண்மை இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குமே தவிர உண்மை இல்லை. ஏன்னா இன்றைக்கு அமித்ஷா அவர்களுடைய நேரடி பேச்சுக்கள்ல அடுத்து வெஸ்ட் பெங்கால், பீகார், அதற்கு அடுத்து தமிழ்நாடு, கேரளான்னு அவர் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை என்பது அனைத்து திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக நாங்கள் வளர்ந்து விட்டோம், திராவிட இயக்கங்கள் இனி தமிழ்நாட்டில் இல்லை, அவர்களுக்கு இடம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணை அமைப்புல இருக்கிறவங்க பேசுற மாதிரி இல்ல சொல்றீங்க. இல்ல, அமித்ஷா முடிவு பண்ணிட்டாருன்னா இல்ல, அமித்ஷா முடிவு பண்றதா இன்னைக்கு இந்தியாவே நடக்குதுன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடம் இருக்கு. எல்லா தேர்தலும் எல்லா மாநிலங்களும் அதுக்கு காரணம் நீங்க தான் கேட்டீங்க.
இல்லை, நீங்கள் தான் கேட்டீங்க. டெல்லியில் இருக்கிற தலைவர்கள் யாரும் அதை அப்படி பேசலன்னீங்க, அதுக்காக சொன்னேன். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கத்திற்கு மாற்றுன்னு சொன்னவங்க இன்றைக்கு அவங்களுடைய கோஷத்தையே மாற்றிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து விட்டது, திராவிட முன்னேற்ற கழகம் அழிய போகிறதுன்னு புது கோஷம் இன்னைக்கு அவங்களால் எழுப்பப்பட்டிருக்கு. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து விட்டது என்று சொன்னதற்கு இதுதான் இன்றைக்கு காரணமாக இருக்க முடியும். அதனால் பாரதிய ஜனதா கட்சி அந்த நிலைப்பாட்டில் இருக்குது. எங்களுக்கு காரணமே இல்லாமல் தேர்தல் ஆணையத்தில் பயன்படுத்தி எங்களுடைய சின்னத்தை முடக்கி வைத்திருப்பது இன்றைக்கு எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. அந்த அநீதிக்கு இது பின்னணியாக இருக்குமா என்பதை அவருடைய பேச்சுக்கள் எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அது வந்து உறுதியாக தெரியாத ஒரு விஷயத்தை நீங்க அவங்க செய்து உறுதியாக தெரியாதல்ல, தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எங்கிருந்தோ யாரிடம் இருந்தோ ஆணைகளை பெற்றுக்கொள்வது இல்லை. நான் இன்னும் உறுதியா சொல்றேன், நான் வார்த்தைகளை கூட சரியா பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கவில்லை, தன்னுடைய இயலாமையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு முடிவெடுத்திருந்தால் தேர்தல் ஆணையம் அநீதி இழைத்திருக்கிறது, அது வந்து முடிவாக இருந்தால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்க முடியும். நீதிமன்றத்திற்கும் போக விடாமல் அந்த பிரச்சனையை தீர்வு காணாமல் பொதுச் செயலாளர் தேர்வு சரியா இல்லையா ஜனவரி மாதம் கொடுத்தோம். இன்னைக்கு 4 மாதம் ஆக போகுது. இதுவரைக்கும் பொதுச் செயலாளர் தேர்வை பற்றி 2 பேர் 3 பேர் புகார் கொடுத்துருக்காங்கன்னா அதை விசாரித்து முடிவெடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் அதை முடிவெடுக்க மாட்டோம், நீங்கள் சின்னத்தை வந்து நான் பேசுகிறேன்னு சொல்லி அதற்கு பிறகு தந்த புகார்களை வைத்துக்கொண்டு அலைக்கழிப்பது என்பது எந்த வகையான தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை சரின்னு நீங்க ஏத்துக்க முடியும்? தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்துக்கு பின்னாடி யாரும் இருக்காங்களா? நிச்சயமா பின்னாடி இருக்கிறதுனாலதான் இது பல இடங்கள்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு வரக்கூடிய ஒரு இன்னொரு சந்தேகம், அவர்கிட்ட கேட்டுட்டு திரும்ப உங்ககிட்ட, நீங்க தான் அதுக்கு இறுதியான பதில சொல்ல வேண்டிய நபர். அந்த ஒரு சமமற்ற, அதாவது 122 எம்எல்ஏக்களோட ஆதரவோட இருக்கக்கூடிய ஒரு அணி 12 பேர் ஆதரவோட 12 எம்எல்ஏக்களோட இருக்கக்கூடிய அணியோடு சமரசம் செய்து கொள்வதற்கு துடிப்பதாக ஒரு தோற்றம் வருது. அது உண்மையா பொய்யாங்கிறது அவர் தான் விளக்கம் கொடுக்கணும். அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் இந்த ஆட்சி தொடர்வதற்காக அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆட்சி தொடர்வதற்கு ஏற்கனவே 122 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இவங்க கிட்ட இருக்கு. ஆனா அதுல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அப்படித்தானே? இல்ல, நம்பிக்கை இல்ல. அடுத்தாப்புல ஏதோ ஒரு காரணத்துக்காக தினகரனை ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிடம் அந்த பக்கத்துல இருந்து வரக்கூடிய குரல் உங்களை வந்து கீழே பார்க்குது. ஆமா. அப்ப தினகரன் இல்லாத அதிமுக உங்களுடைய நிலை என்னங்கிறது முதல் நாளே தெரியுதா அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்தே வருது. இல்ல, நீங்க இன்னும் இதையோட சேர்ந்து நீங்க இப்படி பாருங்களேன், 122 இந்த பக்கம் 12, இதுக்கு அப்பாற்பட்டு 122 இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் அவர்களை ஒரு என்ன சொல்றது, கலைத்து போடுவது அல்லது அச்சப்படுத்துவதற்கான ஒரு ரெய்டு போதுமானதாக இருக்கிறது. அப்போ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விதமான ஒரு கவனிப்போடும் ஒரு கண்காணிப்போடும் தான் இங்கே 122 அலமாரிகள்லயும் எலும்பு கூடு இருக்கு அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, மத்திய உளவுத்துறைக்கு தெரிந்திருக்கிறது. அப்போ என்றைக்கு வேண்டுமானாலும் இவர்களுடைய ஆட்டத்தை நிறுத்திவிடக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கான அதிகாரம் இருக்கிறது என்ற இடம் வரும்பொழுதுதான் ஏன் இந்த அதிகாரத்தின் தோள்பட்டையிலிருந்து ஒருத்தர் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு எங்கேருந்து வருகிறது என்றால், அவரால் இந்த ஒரு சூழ்நிலையை மாற்றி அமைத்து விட முடியும், எந்த விதமான பாதிப்புகளையும் இந்த 122 பேருக்கு ஏற்படுத்தி விடாமல் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையினால தான் அவருக்கு அந்த தோள்பட்டை பயன்படுகிறது. அதனால்தான் அவர் வந்து போய் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் போய் நிற்கிறார். ஒரு பகுதி இது வந்து அதுக்கு பிரசிடென்ஸ் இருக்கா? பிரசிடென்ஸ் இல்ல. இவங்களுக்கு அந்த கட்சியை சேர்ந்த வேறு யார் மேலே, அதாவது பாதுகாப்பு கொடுப்பார்கள் அப்படின்றது எங்கிருந்து நெருக்கடி வருகிறதோ அந்த பக்கத்துல இருக்கக்கூடியவர்களை நம்பாம இப்படி ஒருவரை நம்புவதற்கு வேறு ஏதேனும் கண்ணெதிர சில காலத்துக்கு முன்னால நடந்த நிகழ்வுகள் காரணமாக இருக்கா? இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு, அதிமுக 2 அணிகள் மீதும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், சேகர் ரெட்டி வரைக்கும் வந்த விசாரணை அதற்கு பிறகு ஏன் வரவில்லை அப்படின்னு கேட்கிறாரு. அதை பற்றி நம்ம பேசணும். அந்த கேள்விக்கும் இப்போ வந்து அவர்களோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இவங்க நினைக்கிறதுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கா? நேரடியாக நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு வெளிப்படையான தொடர்புகளை நம்மளால எங்கேயுமே சொல்ல முடியல. இது அத்தனையுமே யூகமாகத்தான் சொல்லப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது பெரிய முக்கியமான செய்தி என்னவாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது என்றால்,
மக்கள் மத்தியில் போய் அதிமுக மீண்டும் வாக்கு கேட்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுமையானால், உதாரணமாக இப்போ நீங்கள் வரக்கூடிய 2 உள்ளாட்சி தேர்தலாகட்டும் அல்லது நீங்கள் அடுத்து வரக்கூடிய பொது தேர்தலாக நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், அன்றைக்கு தேதியில் மக்கள் மத்தியில் நாம் ஓபிஎஸ் அவர்களைத்தான் முன்னிலைப்படுத்த முடியும், அவர்களை வைத்துத்தான் நாம் வாக்கு சேகரிக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மற்ற யாரையுமே அங்கே முன்னிலைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால் அவரை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு அடிப்படையிலும் அவருக்கான ஒரு முக்கியத்துவம் இந்த இடத்துல அதிகமாகிறது. அப்போ இயல்பாகவே 2 அம்சம். ஒன்று, நிச்சயமாக இந்த 122 பேருடைய ஒரு எதிர்காலத்தை காப்பாற்றக்கூடியவர் ஒன்று. 2, வரக்கூடிய தேர்தல்களில் அதிமுகவின் முகமாக மக்கள் மத்தியில் ஒரு காட்டப்படக்கூடியவர் என்ற அளவில் இருந்து தான் நம்ம வந்து இப்ப அவருக்கான முக்கியத்துவத்தை நம்ம பார்க்க வேண்டியதா. நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்லை, இது வந்து ஊடகங்களும் மற்ற நடுநிலையாளர்களாக இல்ல உழவ விடுகின்ற செய்தியை நம்பி பேசுகிறார்கள் தான் சொல்லுவேன். அவங்க நீங்க வந்து காரணம் இல்லை. இது திட்டமிட்ட வந்து எப்படி ஒரு கருத்து எது அப்படி உழவ விடப்படுகின்ற கருத்து? ஓபிஎஸ் என்னவோ ஒரு மக்கள் தலைவர், அவர் மக்கள் தலைவர்னா அவருடைய இப்போ வெளியே நடமாடுறதுக்கே ஒய் பாதுகாப்பு தேவையில்லை. அவர் வந்து மக்களிலிருந்து அந்நியப்பட்டு போனதுனால தான் அவரை பாதுகாக்க மத்திய போலீஸுடைய பாதுகாப்பு கேட்குற நிலையில தான் அவர் இருக்காரு. ஆனால் அதை மறைக்கிறதுக்காக இன்னைக்கு ஏதோ வந்து அவர் மக்கள் தலைவர்ன்ற ஒருத்தர், நான் என்ன சொல்றேன், அவர் ஒரு தலைவரே இல்லை. அவர் வந்து இன்றைக்கு அவர் சொல்லுவதை நான் அதுதான் ஏற்கனவே சொன்னேன். அது ஒரு குழுன்னு சொன்னது கூட தவறு, கும்பல்னு சொன்னேன். அதுல முதல் தடவை சொல்லும் போது சரி ஒரு பாசிங் விளக்கம் சொல்லிடுறேன். நீங்க திரும்பவும் அதே மாதிரி வலியுறுத்தி சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு கொஞ்சம் கும்பல்ங்கிறது வந்து அதுதான் நான் என்ன சொல்ல இல்ல, ஒரு இடத்துக்கு ஒரு மோசமான டோனோட வருது. டோன் இல்ல, மோசமான டோன் இல்ல, அது வந்து யதார்த்தத்தை பிரதிபலிப்பாக பயன்படுத்துற வார்த்தை. என்ன, நான் அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஒரு 10 பேர் ஒரு இடத்துல குடுமி இருந்தாங்கன்னா 10 பேரும் ஒத்த கருத்தோடு ஒரே நோக்கத்தோடு இருந்தா அதை குழுவா சொல்லலாம். ஆனா 10 பேர் 10 திசையில 10 நோக்கத்தில் 10 பேரும் வந்து அந்த இடத்த குழுமி இருக்கிற இடத்த விட்டு வெளியில வந்து கும்பலாக போய் ஊரை கொளுத்துறதுங்கிற முடிவோட அந்த ஒற்றை லட்சத்தோட இருக்கக்கூடிய நபர்களையும் நீங்க வந்து குழுன்னு சொல்லுவீங்களா? ஒத்த லட்சியம் இருந்தாலே கும்பல் குழுவாயிடுமான்னு கேக்குறேன். இல்ல, ஒரு குழு என்பது அல்லது கருத்து வேறுபாடுகளோட இருக்கிற குழுக்கள் வந்து கும்பல் ஆயிடுமா? இல்ல, கருத்து வேறுபாடுகள் வேற, நோக்கங்களுக்காக ஒரே குறிக்கோளோடு கருத்து வேறுபாடு வர்றது இயற்கை. ஆனா 10 நோக்கங்களுக்காக ஒரு இடத்துல குழுமி இருந்தா அதை என்னன்னு சொல்றது? 10 நோக்கங்களுக்காக ஒரு இடத்துல குழுமி இல்ல. இவருடைய லாங்குவேஜ் வந்து எனக்கு வேற ஒரு விஷயத்த சொல்லுது. ஆக்சுவலா இப்போ ரொம்ப மிக தெளிவாக நீங்க இந்த கும்பல் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தும் போது இயல்பாகவே நாங்கள் வந்து இந்த ஓபிஎஸ் அணியினுடைய இந்த நிபந்தனைகளுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை வந்து நாங்க வந்து ஒரு வலிமையான ஒரு எதிர்ப்புணர்வு. ஓபிஎஸ் அணியினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு அவுடிக்குமார் சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. ஓபிஎஸ் அணியோடு இணைவதற்காக குழு அமைக்கிறோம் சொல்றாங்களே, அதை ஏற்கிறாரான்னு இன்னும் இல்ல. கட்சியில் எந்த இடத்திலையும் அதிகாரப்பூர்வமா கட்சி இந்த நிலையை எடுக்கல, கட்சி அறிவிக்கல. ஆனால் கட்சிக்குள் பிரச்சனைகள் இருக்கிறது. பிரிந்து கருத்து வேறுபாடோடு இருக்கின்றவர்களை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சி நடக்குது. நீங்க இன்னும் ரொம்ப தெளிவா சொல்றீங்க. கட்சி இந்த மாதிரி இன்னும் முடிவெடுக்கல அப்படின்னு சொன்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளரிடம் இருந்து உங்களுக்கு இந்த பொதுச் செயலாளர் ஒரு குறிப்பு வரல. இல்ல, பொதுச் செயலாளர் மட்டும் இல்ல, பொதுச் செயலாளருடைய ஆப்சன்ஸ்ல அடுத்து முடிவெடுக்க வேண்டியது பொதுக்குழு. என்ன யார் பேசினாலும் அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒருங்கிணைப்பு உருவாக்கணும். கட்சிக்கு இன்னைக்கு ஏற்படுகின்ற சரிவிலிருந்து பாதிப்பிலிருந்து மீட்கணும் என்ற நோக்கத்தோட பேசப்படுகின்ற பேச்சுவார்த்தையை தவிர ஒரு முடிவு என்பது பொதுக்குழுவால தான் எடுக்க முடியும். நீங்க தொடர்ந்து பேசலாம். அமைச்சர்கள் வந்து கடந்த சில நாட்கள்ல 1.5 கோடி தொண்டர்களிடமும் பேசினாங்க. 1.5 கோடி தொண்டர்களும் வந்து சசிகலா குடும்பத்தினரை ஒதுக்கி வைக்க சொன்னாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க கட்சியிலிருந்து வரல, அமைச்சர்கள் எடுக்கக்கூடிய முடிவை கட்சி முடிவாக ஏற்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். வேறு பிரச்சனைகளை பற்றி பேசுவதாக நம்ம முதல்ல தீர்மானிச்சிருந்தாலும் கூட ஸ்டாலின் பேசியதையும் இதையும் தொடர்ந்து நம்ம பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.
நேற்று வரை எந்த விதமான ப்ரோக்ரஸும் இல்லை பேச்சுவார்த்தையில். குழு அமைச்சிருக்கிறோம், பேச்சுவார்த்தைக்கு எந்த நிபந்தனையும் இல்லை அப்படின்னு உங்களுடைய தரப்புலேருந்து சொன்னாலும் அவங்க வந்து அதை ஏற்கலை. முன் நிபந்தனைகளை நிறைவேற்றிய பிறகே பேச்சுவார்த்தை தொடக்கம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அந்த நிலையில் இன்று எப்படி நகரும் அப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து இந்த பேச்சுவார்த்தை என்றது எங்கிருந்து உருவாச்சுன்றதை விட இந்த பேச்சுவார்த்தை உருவாக்கியவர்கள் யாருன்றதை நீங்கள் சமீப நாட்களில் ஊடக செய்திகளை வச்சு பார்த்தாவே தெரியும். நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை தயார்னு சொல்லி சொன்னது பன்னீர்செல்வம் தான். சரி, ஆனா ஒரு 24 மணி நேரத்துல அவர் வந்து ஏற்கனவே நாங்க சொன்ன 2 நிபந்தனைகள் இருக்கத்தான் செய்யுது, புதிய நிபந்தனைகள் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ அவர் முதல்ல சொன்னதை அம்மா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா கட்சி முறையாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு அர்த்தம். இல்ல இல்ல, நான் அதுக்கு அதாவது ஒண்ணு நீங்க சரியா புரிஞ்சுக்கல அவருடைய பேச்ச, அல்லது அவர் வந்து மாற்றி பேசுகிறார். ரெண்டுல ஏதோ ஒண்ணு உண்மை. இல்ல, நாங்க சரியா புரிஞ்சுக்கிட்டோம். நாங்கன்னு சொல்றதை விட ஒரு சிலர் அதை வந்து ஏத்துக்கிட்டு முன்னெடுப்பு செஞ்சாங்க. அதற்கு பிறகு மறுபடியும் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் சொல்லி பத்திரிகையாளர்கிட்ட சொன்னது ஓ பன்னீர்செல்வம் தான். சரி, நம்ம பேசலாம், ஒரு நிமிஷம் பேசலாம், அவர்கிட்ட பேசிட்டு வரேன். எப்படி நீங்க பார்க்குறீங்க மாற்றி பேசியது பன்னீர்செல்வம் அப்படின்னு பாருங்க? ஒரு நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். அதுக்கு பிறகு நிபந்தனை அவர்கிட்ட பேசிட்டு வரேன். நிபந்தனையோடு பேச மாட்டேன்னு முதல்ல ஆரம்பிச்சது பன்னீர்செல்வம் தான். ஆனா பின்னாடி நிபந்தனையற்ற பேச்சுல இருந்து நிபந்தனைகள் எங்களுடைய முன் நிபந்தனைகள் அப்படியே தான் இருக்கின்றன என்ற ஒரு விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டது. அப்ப நீங்க நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து புதிய நிபந்தனைகள் இல்லைங்கிற அர்த்தத்துல இருந்து அதை நம்ம புரிஞ்சு கொண்டமே தவிர ஏற்கனவே அவர் தெரிவித்த நிபந்தனைகள் அப்படியே தான் இருக்கின்றன என்பதை தெளிவாகத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஒரு தெளிவை வந்து அவர் என்ன கொடுத்த தெளிவாகத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கே தவிர உண்மையாகவே அவர் என்ன சொல்றாரு, நான் இவங்களோட பேசுவதற்கான தேவை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தான் அவர் வந்து மீண்டும் வந்து நான் என்னுடைய பழைய கருத்துக்கள் அப்படியே தான் இருக்கின்றன, என்னுடைய நிபந்தனைகளை நான் வைத்துக் கொண்டு தான் இருக்கிறேன்னு தெளிவுபடுத்திட்டார். இவங்க அந்த தெளிவை ஏற்கனவே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்குதுங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுக்காம என்ன சொன்னாங்க, இதை வந்து ஒரு புதிய நிபந்தனையாக இவர்கள் கருதுகிறார்கள் தான் நான் நினைக்கிறேன். அதாவது இது எதுவுமே நிபந்தனை இல்லை, அவர் நிபந்தனையற்ற பேச்சுன்னு சொன்னார். அதுக்கு பிறகு ஒரு குழு அமைச்சிருக்காங்கன்னு அவர் தான் சொன்னார், அந்த குழுவோடு பேச போகிறோன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த வந்து நான் நிபந்தனையற்ற எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் தான் பேச்சுன்றது எல்லாமே அவங்க தரப்பில் தான் வெளியிடப்பட்ட செய்திகள். அதற்கு பிறகு தான் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் அல்லது அவருடைய அந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது அதை ஒட்டி அவர் கருத்துக்களை வெளியிட்டார். அவர் சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் வந்து தன்னிச்சையாக வந்து நாங்கள் பேச முடிவு எடுத்திருக்கிறோம். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நிபந்தனைகள் உட்பட்டு தான் வந்து சின்னம்மா அவர்கள் நியமித்த துணை பொதுச் செயலாளர் தினகரன் அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு நாங்கள் பேச தயார்னு சொல்லி சொன்னாங்க. இது எல்லாமே அங்கிருந்து வந்த செய்தியினுடைய எதிர் விளைவுகள் தான். இப்போ என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் வந்து இது எல்லாமே ஒரு தோற்றம். இன்னைக்கு வந்து அவங்க அந்த அணி அல்லது பன்னீர்செல்வத்துடன் இருப்பவர்கள் அவர்களுடைய நோக்கத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கு. இன்றைக்கி ஒரு சரியான நிலைப்பாட்டை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பெறுவதற்கு இந்த சம்பவங்கள், இந்த நிகழ்வுகள் காரணமாக இருக்கின்றது தான் என்னுடைய பார்வை. என்னன்னா, இல்லை அவர் வந்து முதலில் பேசியதற்கும் அடுத்த நாள் பேசியதற்கும் வேறுபாடு இல்லை அப்படின்னு வெங்கடேஷ் சொல்றாரு. இல்லை, வேறுபாடு இருக்கா? நிச்சயமா வேறுபாடு இருக்கு. அப்படி வேறுபாடு இருந்ததுன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? அதுதான் நான் சொல்ல வரேன். இன்றைக்கு அவங்களுடைய நோக்கம் என்பது இன்றைக்கு இந்த அமைச்சர்கள் எடுத்த முடிவு மட்டும் இல்லை, இன்றைக்கு பல முனைகளில் இருந்து ஒற்றுமைப்படுத்தணும், கட்சியில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் இருந்த அத்தனை பேரும், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு உதவியாக இருந்த அத்தனை பேரும், புரட்சித் தலைவர் அம்மா உருவாக்கி அத்தனை பேரும் ஒற்றுப்பட்டு இருந்தால்தான் இந்த இயக்கத்தினுடைய ஒற்றுமையை கடைபிடிக்க முடியும். இதுல ஒரு கட்சி ஒற்றுமையாக இருக்கணும். ஒரு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த அரசை அமைக்கின்ற போது மக்களிடத்தில் வாக்குறுதிகளை தந்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அம்மா இருந்தா என்ன செய்வாங்களோ அதை செய்கின்ற ஆற்றலோடு இந்த கட்சியும் ஆட்சியும் இருக்கணும். அப்போ ஒரு ஒற்றுமை என்பது அதுக்கான எங்களை மாதிரி சாதாரண ஆட்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில சொல்றதா இருந்தா இன்று இருக்கக்கூடிய 2016 ஜூன் மாதம்
யாரெல்லாம் அமைச்சர்களாக இருந்தார்களோ அவர்கள் அவ்வளவு பேரும் இப்போ மீண்டும் அமைச்சர்களாக பதவிகளில் தொடர வேண்டும். இல்ல இதுதானே நீங்க வந்து வேறு வேறு வார்த்தைகள்ல அமைச்சர்கள் சொல்லக்கூடியது பொருள் இல்ல. அது ஒரு சிலருடைய நோக்கமாகவும் விருப்பமாகவும் இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த திமுக தொண்டர்களுடைய நோக்கம் அது இல்ல. நீங்க இவ்வளவு காலம் வந்து நான் சொல்ல வரேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ததாக, சேவை செய்வதற்காக தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை, அந்த கேள்வியை நான் முடிச்சிட்ட பிறகு தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்காக அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த அரசாங்கம் இன்னைக்கு என்ன செய்துட்டு இருக்கீங்கன்னு இன்னைக்கு ஒரு பேப்பர்ல ஒரு செய்தி இருக்கு. அது உங்களுடைய அதுக்கும் சேர்த்து சொல்லுங்க. நான் அத சொல்றேன். கோகுலம் நிதி நிறுவனத்துல சோதனை நடந்ததின் பின்னணி தமிழ்நாடு அரசியல்வாதிகளின் 12,500 கோடி கருப்பு பணம். நிறைய கேள்விகள் வைக்கிறீங்க. சந்தேகத்தோட அடுத்து எடுத்துக்கு போக வேண்டாம். இதுவும் ஒரு புதிய சந்தேகம் இல்ல. தமிழ்நாடு அரசியல்வாதிகளுடைய 12,500 கோடி ரூபாய் இதை முடிச்சிட்டு அதுக்கு போலாம். நேரம் இருக்குமான்னு தெரியல. நிச்சயமா நேரம் இல்லைன்னா இன்னொரு இதுல பாத்துக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு இந்த அதிமுக தொண்டர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, அம்மாவினுடைய திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும், அம்மாவுடைய நோக்கங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒற்றை வரியோட மட்டும் நிக்கல. அதுக்கான அடிப்படை கட்டமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய வெளிப்பாடு இரட்டை இலை சின்னம். இது இரண்டுக்குமே ஆபத்து வந்திருக்கு. பன்னீர்செல்வம் வந்து திமுகல சேர்ந்துட்டாரா? இல்ல, நான் முடிச்சிடுறேன். நான் முடிச்சிடுறேன். இரண்டுக்குமே ஆபத்து வந்திருக்கு. இன்றைக்கு இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டு இன்றைக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் முதல் கீழ்தளத்தில் மிகப்பெரிய அறை ஒதுக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் வரலாற்றில் முதல் முறையாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு மாநில கட்சிக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது என்பது ஒரு தேசிய கட்சிக்கு கிடைக்காத வாய்ப்பை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் பெற்று புரட்சி தலைவி அம்மா வைத்திருக்காங்க. ஆனா அந்த பேரை நாங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இன்றைக்கு நிகழக்கூடிய அனைத்து குழப்பங்களுக்குமான காரணம் அப்படின்னு ராஜா வந்து சொல்றாரு. எதுவா வேண்டாம் இருக்கலாங்க. அந்த பெயர் அங்க இருக்கு. ஆனா அந்த பெயருக்கு நாங்க வந்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்போ இது வந்து எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற பாதிப்பு, அநீதி. அதே மாதிரி தமிழ்நாட்டை ஆளுகின்ற கட்சின்னு போய் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் தமிழ்நாட்டை ஆளுகிறது. ஆனா அந்த பேரை நாங்க வெளியே பயன்படுத்தக்கூடாது. இது எந்த வகையான நியாயம்? ஆக இதுக்கு காரணம் என்ன? இரட்டை இலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு கூடி முடிவெடுக்கிறது. பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது சில குறைபாடுகள் இருப்பதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. அது இல்லைன்னா அவங்க பொதுச் செயலாளர் முறையாக தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி தேர்தல் கமிஷன் சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நாங்கள் அது முறைப்படி தேர்ந்தெடுத்து போகிறோம். ஆனால் இதை பயன்படுத்தி சில புகார்கள், அதுவும் முதல்ல கொடுத்த புகார் இருக்கு, அந்த புகாரை விசாரிக்காம நேற்றுக்கு கொடுத்த புகாரை விசாரிக்கிறாங்க. அவங்க முதல்ல கொடுத்த இப்போ அதிமுக விதிப்படி பொதுச் செயலாளர் தான் வந்து பி ஃபார்ம் சி ஃபார்ம்லாம் கையெழுத்து போடணும். பொதுச் செயலாளர் யாருன்னு தெரியாத நிலையில் தேர்தல் கமிஷன் மற்ற சின்னத்தை பற்றி முடிவெடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட எங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஆக இன்றைக்கு ஒரு இந்த நிலைக்கு காரணம் என்ன? இது மாதிரி கருத்து வேறுபாட்டால் சிலர் வெளியேறியது, சில பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தினால் அந்த வாய்ப்பை வந்து தேர்தல் ஆணையத்துக்கோ இல்லை வேற ஒருத்தருக்கோ நாங்கள் போக வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதை ஏன் நம்ம அவங்க கிட்ட போய் நம்ம ரெட்டையிலையை கேட்கறத விட இவங்களை கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு தேவைய பிரச்சனையை தீர்த்துட்டோம்னா அவங்க கிட்ட போய் நம்ம அவங்க முடிவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய உரிமைகளை வந்து யாரோ பறிக்கிற சூழல் இருக்கு, அந்த சூழல் தேவையில்லை. அதனால இவங்க கிட்ட பேசிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறது ஒவ்வொரு தொண்டருடைய இயல்பு தானே. அதுதானே இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அவர்கள் அதை எதிரொலிக்கலன்னு சொல்றீங்க. இல்ல எதிரொலிக்கல இல்ல, ஒருகை ஓசை இல்ல, ஒருகை ஓசை இல்ல. ஆனால் எங்களுடைய நோக்கம் என்பது இன்றைக்கு இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும், கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும், எங்களுடைய சின்னங்களையும் பெயரையும் மீட்க வேண்டும் என்பது எங்களுடைய முயற்சி. ஆனா நீங்க அவங்கள வந்து ஆரம்பத்துல கும்பல் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாங்க. ஆனா அவங்க வந்து தமிழ்நாடு அமைச்சர்களை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களை தான் தோன்றித்தனமாக பேசுகிறார்கள்னு அவங்க சொல்றாங்க. எந்த விதமான கிரவுண்ட்ல நீங்க வந்து பேசுவீங்க? ஒருவர் பேசும்போது எந்த விதமான அடிப்படையில நீங்க பேசுவீங்க? தான் தோன்றித்தனமாக பேசுகிறார்கள் என்று சொல்லுகின்றவர்கள் தான் தோன்றித்தனமாக நடந்திருக்கிறார்கள்.
அவங்க அதனால தான் இவங்க பேச வேண்டிய அவசியம் வருது. அவங்க பேசுறது வந்து கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கோ கட்சியினுடைய நிலைக்கோ ஒத்ததா இல்லை என்றாலும், அப்படிப்பட்ட சூழலை அவங்க யாரை எதிர்த்து பேசுறாங்க? கட்சியில வந்து கட்சியை வந்து பின்னப்படுத்துவதற்கும் கட்சியை வந்து காட்டிக் கொடுப்பதற்கும் காரணமானவர்களை நோக்கி அவர்கள் பேசுவது என்பது தேவையான ஒன்றா தான் ஒவ்வொரு தொண்டர்களுடைய உணர்வு, ஒவ்வொருடைய நிர்வாகிகளுடைய உணர்வு தான். நான் எல்லாம் சொல்றது காரணம் ஒரே ஒரு நிமிஷம் இடம் கொடுங்க, நான் முடிச்சிடுறேன். இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னணி என்னன்னா, இவங்க ஏதோ ஒரு எங்களுடைய அரசியல் ரீதியான எங்கள் எதிரிகளோடு ஐக்கியமாகிவிட்டார்கள். அவருடைய நோக்கம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் வேற இருக்கலாம். அவங்க தமிழ்நாட்டில் வந்து காலூன்றுவதற்கான வழிவகையாக இதை நினைக்கலாம். ஆனால் எங்களுடைய இன்றைக்கு இந்த பிரச்சனையை ஏற்படுத்துபவர்கள் ஏன் ஒன்றா சேர மாட்டோம்னு சொல்கிறாங்க, எதிரான நிலையை எடுக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவுபடுத்த வேண்டும், பிரச்சனையை உருவாக்க வேண்டும். அதன் விளைவாக சின்னம் முடக்கப்படும், பெயர் முடக்கப்படும் என்றால் அதை வைத்துக்கொண்டு பலனடைகின்ற திமுகவிடம் இவர்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அனுசரணையான நிலையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அண்ணா திமுக பலகீனப்படுத்தினா திமுக வந்து வெற்றி பெற்றுவிடும். அதுதான் அவங்க நோக்கம். அவங்களுடைய நோக்கம் வந்து அண்ணா திமுக ஒற்றுமையாக கூடாது, சின்னம் கிடைக்கக்கூடாது. அதனால் வருகின்ற நிலையில திமுக பலப்படணும்ன்றது அவங்களோட டார்கெட். அதை வெளிப்படையா சொல்ல முடியாம அவங்க இதை செஞ்சிட்டு இருக்காங்க. திமுக பலப்படக்கூடாதுங்கிறதுக்காக திமுக பலப்படணும் அவங்க பொறுத்துட்டு போகணும்னு நீங்க சொல்றீங்க. இல்ல, திமுக பலப்படும் நான் சொல்லவே இல்லை. திமுகவை பலமான கட்சியாக உருவாக வேண்டும். அண்ணா திமுக பிளவுபட வேண்டும், எங்களுடைய சின்னம் முடக்கப்பட வேண்டும். எங்க சின்னம் இல்லைன்னா திமுக இலகுவா வந்து பெரிய கோட்ல கொஞ்சம் அடிச்சுட்டு அவங்க வந்து முன்னிலை பெற்றுவாங்க. அதனால திமுகவுடைய நோக்கத்தை இன்றைக்கு இவர்கள் நிறைவேற்றுறாங்க. அதை வெளியே சொன்ன அண்ணா திமுக தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்காங்க. நோக்கத்தையும் அவங்க தான் நிறைவேற்றுறாங்க, திமுகவோட நோக்கத்தையும் அவங்க தான் நிறைவேற்றுறாங்க. நான் சரியா தான் சொன்னேன். பிஜேபியினுடைய விருப்பம் அது. பிஜேபியினுடைய அகில இந்திய தலைமையினுடைய நோக்கம் அவங்க தமிழ்நாட்டில் காலூன்றுவது. அதற்கு வந்து பிஜேபி, திமுக, ஓபிஎஸ் எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் இருந்து உங்களை மட்டுமே அழிப்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறார்கள்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், இவங்க பிஜேபியும் ஏமாத்துறாங்க, அண்ணா திமுக தொண்டனையும் ஏமாத்துறாங்க. ஆனா அவங்களுடைய போய் சேர்ற இடம் வந்து திமுக. சரி, அதற்கு மேல இன்றைக்கு பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து அதுல மட்டும் நான் ஆட் பண்ண விரும்புறேன். அதாவது இவங்க எல்லாமே ஒரு அடிப்படையை மறந்து திருப்பி திருப்பி பேசுறாங்க. பொதுமக்கள் மத்தியில சசிகலா அவர்களுக்கும் தினகரன் அவர்களுக்கும் இருந்த எதிர்ப்புணர்வு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து தான் இந்த அத்தனை டிஸ்கஷனுமே ஆரம்பிக்குது. அந்த உளவியல் இருந்து தான் இது எல்லாமே ஆரம்பிக்குது. இப்ப நம்ம அதை வந்து புறக்கணிச்சுட்டு அதுக்கப்புறமா நாம போக முடியாது. அந்த டிஸ்கஷனுடைய ஆரம்பமே அங்கே தான் இருக்கு. நீங்க ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னால் நீங்க கட்சி அதனுடைய ஒரு நிலைப்பாடுகள்ல அன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களுடைய ஒரு முன்னேற்றத்தோட அதை வந்து நீங்க நடந்திருந்தால், நீங்க ஓபிஎஸ் முதல்வராக இருந்தால் அன்றைக்கு வந்து நீங்க பின்னணியில வந்து நீங்க சசிகலா அவர்கள் இருந்தார்கள். எந்த விதத்திலையும் வந்து நேரடியாக அரசியலில் ஈடுபடவில்லை. ஆனால் அப்போ இருந்த சூழ்நிலை அந்த ஒரு பாத்தீங்கன்னா வர்தா புயல் வந்த போதோ இந்த எல்லாத்துக்கும் அவர் வந்து நீங்க ஓபிஎஸ் முன்னின்று பல காரியங்கள் பண்ணார். ஆனா என்ன நடந்தது, அதுக்கு பின்னால் வந்து அவர்களுடைய நேரடியான அரசியல் பிரவேசம் என்று ஆரம்பித்த போதுதான் இந்த அச்சனை விதமான ஒரு கஷ்டங்களுக்கும் அல்லது வந்து ஒரு எதிர்ப்புணர்வும் ஏற்பட ஆரம்பித்தது. இந்த இடத்தை நாம திருப்பி நம்ம மறந்துட்டு நாம வந்து நீங்க இந்த கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பின்னாலே இருந்தால் இன்று அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நெருக்கடிகளும் இப்ப வந்திருக்காது அப்படின்னு சொல்றீங்க. இல்ல, நெருக்கடிகள் வந்திருக்காது. இன்னைக்கு சட்ட ரீதியாக அவர்கள் சந்திக்கக்கூடிய எந்த நெருக்கடியும் அவங்களுக்கு வந்திருக்காது அப்படின்னு சொன்னா இந்த ஜனநாயக அமைப்புகளின் மேல, சட்டத்தை செயல்படுத்துகின்ற அமைப்புகளின் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டை நீங்க முன்வைக்கிறது இல்ல. நான் அப்படி சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன், அவர்களுடைய இந்த என்டையர் டிஸ்கஷனுக்கான ஆரம்ப புள்ளி அவர்களுடைய நேரடி அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்குது. இப்ப நம்ம அதை வந்து அதை பத்தி இருக்கக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை பேசாம அதனாலதான் அவர்களுக்கு இந்த நெருக்கடிகள் அப்படின்னு அவர்களுக்கு இல்ல, கட்சிக்கு இந்த நெருக்கடி. நீங்க புரிஞ்சுக்கோங்க, கட்சி வந்து இன்றைக்கு சந்தித்திருக்கக்கூடிய இந்த பிளவோ அவங்களுக்கு நெருக்கடி வந்ததுனால கட்சிக்கு நெருக்கடி வருது அப்படின்னு அர்த்தம் இல்ல. அவர்களுடைய நேரடி பிரவேசம் என்பதை பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவில் ஏற்பு இல்லை அப்படிங்கிறது தானே உண்மை. இப்ப நீங்க பிரச்சனை என்ன, இப்ப ஆர்கே நகர் தொகுதியில நம்ம பேச போகும்போது நேரடியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அவர்களால் தங்களுடைய கட்சியை நிறுத்தி நீங்க பழைய வாக்குத்தை வந்து நீங்க பெறுவதற்கு விட நீங்க ஏன் வந்து அங்க பணம் செலவு பண்ணுவதற்கான ஒரு பெரிய முகாந்திரம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? வாக்கு வங்கி வளமாக இருக்கக்கூடிய அதிமுக அதை நம்பி இறங்காமல் இந்த மாதிரி பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உளவியல் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல
மாறக்கூடியதுங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டுகளை கடந்த மாறக்கூடியது காலத்துல உண்மை, பார்த்திருக்கோம். நானும் கடந்த ஒத்துக்கொள்றேன். ஆனா காலத்துல என்னன்னா இன்றைய தேதியில் இல்ல, அது இன்றைக்கு right. நீங்க திருப்பி அந்த இது நேத்து அந்த- நீங்க இல்ல, okay. அந்த மாற்றங்கள் தற்காலிகமாகவாவது வரவிடாமல் தடுப்பதற்காக சில வேலைகளை அரசு செய்கிறதோங்கிற சந்தேகம் வர்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை ஸ்டாலின் முன்வைக்கிறாரு. அதிமுக இரு அணிகள் மீதும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். வருமான வரித்துறை சோதனையில் கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் அதிமுகவின் இரு அணியினர் மீதும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் சேகர் ரெட்டியை தாண்டி அந்த சேகர் ரெட்டி மட்டும் மீண்டும் மீண்டும் கைது செய்யப்படுகிறார். ஆனால் சேகர் ரெட்டியை தாண்டி விசாரணை அடுத்த கட்டமாக உள்ள அதிமுக அமைச்சர்கள் பக்கமோ மணல் கொள்ளைக்கு துணை நின்றவர்கள் பக்கமோ செல்வதற்கு வருமான வரித்துறைக்கு சுதந்திரம் மறுக்கப்பட்டுள்ளதா என்ற நியாயமான கேள்வி எழுந்துள்ளது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுல வந்து ஒரு செலக்டிவாக ரைடு நடத்துறீங்க அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஒரு பக்கத்துல இருப்பவர்களுடைய இமேஜை மட்டும் களங்கப்படுத்துறீங்க. இன்னொரு பக்கத்துல அந்த சேகர் ரெட்டியை தாண்டி போனா அவருடைய எதிர்பார்ப்பு சேகர் ரெட்டியை தாண்டி போனா அது வந்து இன்னொரு தரப்புல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேலையும் போய் சேரும், முன்னாள் அமைச்சர்கள் மேலையும் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்குள்ள இருக்கிறதுனாலதான் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த பக்கத்துல காய்கள் நகரல அப்படின்னு சொல்றாரு. ஆனா அடுத்த இந்த செய்தி, கோகுலம் நிதி நிறுவனத்துல சோதனை நடந்ததனுடைய பின்னணி தமிழ்நாடு அரசியல்வாதிகளுடைய 12,500 கோடி ரூபாய் கருப்பு பண முதலீடு, வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணைன்னு சொல்ற இந்த செய்தி, இதுவும் வந்து தமிழக அரசியல்வாதிகளின் கருப்பு பணம்னு இந்த செய்தியில இருக்கு. இது வந்து அனைத்து கட்சியினருமா இல்ல இப்ப 5-6 வருடங்களாக ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி மட்டுமா, அந்த கட்சியிலையும் வந்து 2 பிரிவும் உள்ளடக்கியதா, இல்ல அதுலயும் ஒரு பிரிவு மட்டுமா அப்படிங்கிறது வந்து விவரங்கள் எதுவும் தெரியல. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் மட்டும், இப்ப நீங்க ஒரு தரப்பு இப்ப உதாரணமா சேகர் ரெட்டி மேல் நடவடிக்கை எடுக்க இந்த செய்தியிலேயே வந்து தமிழ்நாடு அரசியல்வாதிகளின் 12,500 கோடி ரூபாய் கருப்பு பணம் முதலீடுங்கிற செய்தியே கூட தவறான செய்தியா இருக்கலாம். நான் என்ன சொல்ல, இப்ப நீங்க இன்கம் டாக்ஸ் வந்து பல இடங்கள்ல நீங்க ரைட் நடத்திட்டே இருக்கு, இந்தியா ஃபுல்லா ரைட் நடத்திட்டே இருக்கு. அதுல அவருக்கு கிடைத்த, அதுவும் குறிப்பா அந்த டிமானிட்டைசேஷன் காலத்துக்கு பிற்பாடு நடைபெற்ற பல்வேறு தகவல் வந்து அவர்கள் நிறையவே திரட்டி வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் எடுக்கக்கூடிய நடவடிக்கையாகத்தான் இந்த கோகுலம் சிட் ஃபண்டுடைய இந்த நடவடிக்கையை நான் பார்க்கிறேன். ஆனா நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னா, அதை நீங்க ஏன் வந்து அந்த ஒரு வழக்குகளை வந்து நீங்க அதுக்கு அடுத்து ஏன் தொடர மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது. இப்ப இந்த தொடர மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நேரடியாக நமக்கு இந்த விவரங்கள் இல்லை என்ற அடிப்படையில தான் நம்ம பேச வேண்டியதா இருக்க. உண்மையிலேயே நீங்க அரசு தரப்புல அல்லது வந்து அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய நிர்வாக தரப்பில் என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை அவர்களிடம் தான் நம்ம வந்து கேட்க வேண்டுமே தவிர, நீங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு நீங்க குற்றம் சாட்டுவதன் மூலமாக நீங்க என்ன சொல்ல வரீங்க, நீங்க அவங்களுக்கு உண்மையாவே நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நீங்க வலியுறுத்துறீங்க. ஆனா நமக்கு அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா எடுக்கப்படவில்லையான்றதுக்கான விவரத்தை அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தான் நமக்கு தெரிவிக்க வேணும். சிலர் மீது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணா கூட உடனடியாக அனைத்து ஊடகங்களுக்கும் தகவல் வருது. இன்னொருவர் மீது நடவடிக்கையே எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட நமக்கு தெரியலன்னு நம்ம சாதாரணமா சொல்லிட்டு கடந்து போறோம். அப்போ அதுல வந்து ஏதோ ஒரு பிளே இருக்குன்னு அர்த்தமா? கண்டிப்பா. இப்ப நீங்க கண்டிப்பா இப்ப நீங்க அரசாங்கம் வந்து ஒண்ணு ஸ்டாலின் கேட்கிற மாதிரி அவர்கள் மேல நடவடிக்கையே எடுக்கப்படாமல் இருக்கணும். ஆமா. இல்ல நீங்க சொல்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டு அது நமக்கு தெரியாம இருக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு தெரியாம இருந்தால் சிலர் மீது வரக்கூடிய சிறிய தகவல்கள் கூட பெரிதாகவும், சிலர் மீது வரக்கூடிய பெரிய நடவடிக்கைகள் கூட வெளியிலேயே தெரியாமலும் இருப்பதன் மர்மம் என்ன அப்படிங்கிற கேள்வி இயல்பா வருது. இப்ப என்னன்னா, இந்த செலக்டிவ்னஸ் வந்து இருக்கு இல்லையா, நீங்க ஒண்ணு அதிகார மட்டத்திலிருந்து அந்த தகவல்கள் முழுமையாக நீங்க ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றனவா ஒன்று, அப்ப தெரிவிக்கப்பட வேண்டியது என்ன, தெரிவிக்கப்பட வேண்டாம் என்று நிறுத்தி வைப்பது என்ன, அந்த ஒரு செலக்டிவ்னஸ் நிச்சயமா ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதை கண்டிப்பாக பயன்படுத்துகிறார்கள். அது யாருடைய பயனுக்காக பயன்படுத்துகிறார்கள், யாருடைய நலனுக்காக பயன்படுத்துகிறார்கள் இன்னொரு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இதுல அரசியல் இருக்கு, நான் அந்த அரசியலை நான் மறுக்கல. ஆனா என்ன நான் எனக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை மீண்டும் மீண்டும் மத்திய அரசாங்கத்தினுடைய அமைப்புகள் எடுப்பதை நாம் உள்நோக்கம் கொண்டு மட்டுமே பார்க்க வேண்டுமான்ற கேள்வி மட்டும்தான் எனக்கு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய அந்த சுயேட்சையான அமைப்புகள் இதெல்லாம் எடுக்கக்கூடிய அவர்களுக்கான ஒரு இயல்பான அமைப்புகளாக அவர்கள் திரட்டி வைத்த ஒரு இன்டெலிஜென்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை நாம் யார் மேலேயும் உள்நோக்கம் சொல்லணும் அப்படிங்கிறது யாருக்கும் நோக்கமாக இருக்க முடியாது. ஆனா தற்செயலாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தற்செயலாக சிலர்
சிலருக்கு மட்டுமே பாதகமாக தொடர்ந்து இருக்கு. அதுல உள்நோக்கமே கற்பிக்க வேண்டாம். தற்செயலாக நடக்கக்கூடிய சில சோதனைகள், தற்செயலாக நடக்கக்கூடிய சில விசாரணைகள், தற்செயலாக சிலருக்கு மட்டுமே எதிரான விளைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது. உண்மை. அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியறதுக்கு தெரியல. நடக்கக்கூடிய செய்திகள் அத்தனையுமே பார்த்து கொண்டு அல்லது நடக்கக்கூடிய இந்த மாதிரியான இன்டெலிஜென்ஸை கேதர் பண்ணி வைத்திருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதை பார்த்து கொண்டு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி, எந்த அரசியல்வாதிகளா இருந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு தயங்க மாட்டார்கள். நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அதை இவர்கள்தான் ஊக்குவித்தார்கள் அல்லது இதைத்தான் நடத்துவதற்கான வாய்ப்பளித்தார்கள் என்பதை விட நடக்கக்கூடிய செய்திகளை எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் கற்றிருக்கிறார்கள். அவங்க இனிஷியேட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஆனா இயல்பாக ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, நான் அதுலேயும் மாறுபடுறேன். இயல்பாக நடக்கக்கூடிய சோதனை நடந்தால் அதுக்கு எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. இல்ல, இயல்பாக நீங்க வந்து அரசியல்வாதிகளுக்கு தலையாட்ட வேண்டாம். அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அடுத்த கட்டத்துக்கு போல இந்த இதுக்கு தான் நான் கேட்கிறேன். ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அரசியல்வாதிகள் வந்து தவறான உத்தரவை பிறப்பித்தால் நீங்க தலையாட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அதிகாரிகளுக்கு அப்பப்போ கூட இருந்து கோச்சிங் கொடுக்கிற ஒரு ஆட்சியில இப்படிலாம் நடக்குமா? இனிஷியேட் பண்ற வேலைகளை அவங்க செய்வாங்களா? அது அதிகாரிகள் வந்து அந்த தவறான உத்தரவுகளுக்கு அடிபணிந்து போவாங்களான்னு கேட்கிறேன். சரி, அது அப்புறம் பேசலாம். முதல்ல இதுக்கு நான் பேசிடுறேன். இதை அதோடு தொடர்புடைய விஷயத்தை தொடர்பு படுத்திட்டு பேசுறேன். அதாவது இன்றைக்கு இது இயல்பா நடந்தா எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை. இப்போ வந்து கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ்ல நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கோம். நீங்க சொல்லி முடிச்சிருங்க, அதுக்கு அதோட நிகழ்ச்சி நிறைவு செய்யறோம். கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ்ல 79 இடங்கள்ல தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, பெங்களூர் எல்லா இடங்கள்லயும் நடத்திருக்காங்க. இது எல்லாமே இதுல என்ன நடந்ததுன்றது தெரியாது. இந்த ஆய்வு நடத்திய வருமான வரித்துறை ஏதாவது அறிக்கை தந்து அதன் அடிப்படையில் நம்ம இந்த விவாதம் பண்ணிட்டு இருந்தோம்னா அது ஒரு நியாயமா இருக்கும். செய்தியில தமிழக அரசியல்வாதிகள் பலர் பதுக்கி வைத்திருந்த 2500 கோடி கருப்பு பணத்தை தவறான வழிகளின் மூலம் வங்கிகளில் அதுதான் சொல்ல வரேன். அதான் இதை மட்டும் கசிய விடுறாங்க. இது அதிகாரப்பூர்வமான செய்தியோ அல்லது நடவடிக்கைக்குட்பட்ட செய்தியோ இதுவரைக்கும் எந்த ஆதாரத்தோடும் வெளியிடப்படலை. ஆனால் இந்த கசிய விடப்பட்ட செய்தி, அதுவும் தமிழ்நாட்டில் என்ற ஒரு வினாக்குறியோடு இதை வெளியிடுறதன் நோக்கம் என்னை பொறுத்தவரை நான் என்ன இருக்குன்னு கருதுறேன்னா, பொன்னையன் ஒரு நேரத்தில் சொன்னார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வாரிசாக சின்னம்மாவை ஏன் நாங்கள் வந்து முன்னிலைப்படுத்துறோம்னு சொன்னால் அதுக்கு காரணம் கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ்ல அவங்க வந்து பணத்தை சசிகலாவை நாமினியா போட்டாங்க. அதனால வந்து சொன்னாங்க அவங்க தான் வாரிசு என்று வாரிசு உரிமைக்காக அது ஒரு ஆவணமா அவர் வந்து பயன்படுத்தினாரு. அதனுடைய பாதிப்பு இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ்ல அம்மாவுக்கு சம்பந்தம் இருக்குன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி இவங்க 4-5 மாநிலத்தில் செஞ்ச ஒரு விசாரணையை, அதனுடைய நோக்கத்தை இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் சொல்லிட்டு அவங்க வந்து அம்மா பணம் போட்டிருக்காங்கன்றதையும் ஏற்கனவே அவங்களால சொல்ல வைக்கப்பட்ட செய்தியை சேர்க்கறதுனால இந்த கசி விடப்பட்ட செய்தியை அதையும் ஒற்றுமைப்படுத்தி பார்க்கின்ற ஊடகங்கள் இது அதிமுகவுக்கு தான் சம்பந்தம் இருக்குன்னு சொல்ற தோற்றத்தை ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இல்ல நான் செய்திகளை நீங்க பாக்குறீங்க. ரெண்டாவது சொல்லணுமா? நிறைவு செய்யலாம். இல்ல இந்த ராஜ்நாத் சிங் சொன்னீங்க. ராஜ்நாத் சிங் இல்ல, அதோட தொடர்புடையதுக்காக சொன்னது. இல்ல இல்ல அது அவர் வந்து அவர் இல்ல அவர் சொல்றதே சரியான பாட்டுக்கு மன்னவன் பரிசளிக்கிறான் என்றால் அதற்காக மகிழ்ச்சி அடைகிறது இந்த ஊடகங்கள் இல்ல இல்ல தவறான நடவடிக்கைகள் ராஜ்நாத் நோக்கங்களுக்காக எடுக்கிறாங்க. இல்ல என்னுடைய வருத்தப்படுறதும் இந்த ஊடகங்கள் தான். அதனால நீங்க வந்து ஊடகங்கள் செலக்டிவா ஊடகங்களுக்கு கசிவிடப்பட்ட செய்தின்னா ஊடகங்கள் நான் விமர்சிக்கல. ஊடகங்களுக்கு அந்த செய்தி
செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் நம்ம விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். ராஜ்நாத் சிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வேறு அமர்வுகள்ல தொடர்ந்து இதை பத்தி பேசலாம். இப்ப நேரம் இல்ல, தயவு செய்து மன்னிக்கணும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.